இசையும் அபிநயமும் கலந்து பிறந்த ஒரு புனித நடனம். கோயிலில் பிறந்து உலக அரங்குகளை வளைத்த பாரம்பரியம். தேவதாசிகளின் திருநடனம் இன்று பரதநாட்டியம் என்ற பெருமையுடன் எப்படி விளங்குகிறது தெரியுமா? வரலாறின் மறைந்த பக்கங்களை இன்று திறக்கப் போகிறோம். சதிர் என்பது நடனம் மட்டுமல்ல, அது ஒரு வழிபாட்டு முறை. தமிழின் பாரம்பரிய கோயில்களில் தேவதாசிகள் என அழைக்கப்படும் பெண்கள் தங்களை இறைவனுக்கே அர்ப்பணித்து நடனம், இசை, பாடல் மூலமாக அவரை சேவித்தனர். தேவ் என்றால் கடவுள், தாசி என்றால் சேவகர். அவர்கள் தேவரடியார்கள் என்ற புனித பெயரில் இருந்தனர். சாகித்யம், சங்கீதம், சாஸ்திரம் ஆகிய மூன்றையும் கற்று உயர்ந்த நாட்டிய ஞானிகளாக வளர்ந்தனர். பண்டைய கோயில்கள் ஆன்மீகத்தின் மட்டுமல்ல, பண்பாட்டு மயங்களுமாக இருந்தன. தஞ்சாவூர் பெரிய கோயில் போன்ற இடங்களில் 400க்கும் மேற்பட்ட தேவதாசிகள், 200க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள், 50 பாடகர் பாடகிகள் இருந்தனர். இவர்கள் அரசு கஜானாவில் இருந்து அல்ல, கோயில் கஜானாவில் இருந்தே ஊதியம் பெற்றனர். ஏனெனில் அவர்கள் மன்னருக்கு அல்ல, இறைவனுக்கு சேவை செய்தவர்கள். சதிர் நடனம் இறைவனை வழிபடும் ஒரு யோக பாவனையான கலை. சிலப்பதிகாரத்தில் கூட மாதவியின் நடன கலை பற்றி வரும். சோழ மன்னன் மாதவிக்கு 1008 பொற்காசுகள் வழங்கி கௌரவித்தான் என்று வரலாறு கூறுகிறது. 14 முதல் 15 நூற்றாண்டுக்கு பிறகு முகலாயர் மற்றும் பிற அரசியல் படையெடுப்புகள் கோயில்களை தாக்கின. கோயில்கள் சிதைந்தன. தேவதாசி மரபு பாதிக்கப்பட்டது. அதன் பின் வந்த பிரிட்டிஷ் ஆட்சி கோயில்களில் நடனம் ஆடுவதற்கு தடை விதித்தது. இதனால் தேவதாசிகள் ஏழ்மை, ஒதுக்கல், சமூக அவமதிப்பு போன்றவற்றில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் நகரங்களுக்கு பிழைப்பு தேடி சென்றனர். 20ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தம் மற்றும் பாரம்பரிய மீளாய்வு ஆரம்பமானது. பரதநாட்டியம் என்றழைக்கப்பட்டு சதிர் நடனம் மீண்டும் உயர்ந்தது. ருக்மிணி தேவியார், பாலசரஸ்வதி போன்றவர்களின் பங்களிப்பால் சதிர் நடனம் புது வடிவில் பரதநாட்டியமாக மாறியது. இன்று அது உலக நாடுகளில் கற்றுக்கொள்ளப்படும் ஒரு உயரிய கலையாக விளங்குகிறது. இந்த கலையின் பின்னால் மறைந்துள்ள நம் பாரம்பரியத்தை மறக்காமல் அதை நம்மால் இயன்ற அளவுக்கு பேணுவோம், பரப்புவோம். இன்னும் பல மறைந்த தமிழர் கலைகளை உங்களுக்கு கொண்டு வர கதைக்களம் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். இது வெறும் ஒரு நடனத்தின் வரலாறு இல்லை, நம் மரபின் எதிர்காலம்.